மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகள் தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இடைநிறுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தொடர்பாக அரசியல் உள்குத்துக்கள் இருக்கின்றனவா? உண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு இந்த திட்டம் பிரயோசனமானதா, பிரயோசனம் அற்றதா? வணக்கம், நான் ஆரூரன். மண்டைதீவில் அமையவிருந்த இந்த கிரிக்கெட் மைதானம், அதாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்காக ஜனாதிபதி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருந்தார் கடந்த வருடம். தற்பொழுது அந்த கட்டுமான பணிகளினை இடைநிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதற்கான காரணம் சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்படவில்லை என்பதுதான் அதற்கான காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றதன் பிற்பாடு இந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கலாம். அதுவரை இந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க முடியாது என்று சுற்றுச்சூழல் மத்திய சுற்றாடல் அதிகார சபை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கை என்பது இந்த அதிகார சபையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். யார் சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அதனை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் சமர்ப்பித்தால்தான் அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்பது தெரிய வரும். ஆகவே சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கு முன்பாகவே தற்பொழுது அந்த நிலம், அந்த கிரிக்கெட் மைதானம் அமைவிருந்த நிலத்தை மட்டப்படுத்துகின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஒரு முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரோ ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்பொழுது இந்த கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கடந்த 18ஆம் திகதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பணிகளை நிறுத்துவதற்கான உத்தரவு சுற்றாடல் அதிகார சபையால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை காட்டிலும் வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் இருக்குது. இந்த சங்கம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருந்தது. சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது, ஆகையால் இந்த பணிகளை நிறுத்துங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. உண்மையிலேயே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கிறதா, அல்லது இந்த இடத்தில் இப்படியான ஒரு மைதானம் அமையக்கூடாது என்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. உண்மையில் இந்த மைதானம் அமைந்தால் எவ்வாறான மாற்றங்கள் நிகழும் என்பது தொடர்பாக சில விடயங்களை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் என்பது இந்த மைதானத்தால் மிகப்பெரிய பொருளாதார வரப்பிரசாதங்களை அனுபவிக்கும் என்று கூறப்பட்டது. உண்மையில் இது போன்ற ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அங்கே போட்டிகள் இடம்பெறுமாக இருந்தால் யாழ்ப்பாணம் என்பது மிக முக்கியமான ஸ்போர்ட்ஸ் டூரிசம் ஹப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது விளையாட்டு சுற்றுலா மையமாக இது மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி மாறுமாக இருந்தால் சர்வதேச தரத்திலான போட்டிகள் இந்த மைதானத்திலே இடம்பெறும். வெளிநாட்டு ரசிகர்கள் அவற்றை பார்ப்பதற்காக, அந்த போட்டிகளை பார்ப்பதற்காக தங்களுடைய வீரர்களை பார்ப்பதற்காக இங்கே படையெடுத்து வருவார்கள். அதே போல வெளிநாட்டு ஊடகங்கள் இங்கே பெருக்கெடுத்து வரும். யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாணத்தினுடைய சுற்றுப்புற சூழல், கலாச்சாரம், மக்கள், மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம், இவ்வாறான பல விடயங்கள் வெளி உலகத்திற்கு மிக அதிகளவாக எடுத்து செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன வெளிநாட்டு ஊடகங்களினுடைய வருகையின் ஊடாக. அதே போல ஹோட்டல் மற்றும் உணவகங்கள், அதே போன்று போக்குவரத்து, மேலும் டூர், சுற்றுலா வழிகாட்டுதல் போன்ற துறைகளிலே பல அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதைவிட அதிகளவான முதலீடுகள் வடக்கிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மண்டைதீவை ஒட்டிய பகுதிகள், யாழ் நகரத்தை ஒட்டிய பகுதிகளுக்குள் அதிகளவான முதலீடுகள், குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்தும் இந்த பகுதிகளுக்கு முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது வருகின்ற முதலீடுகளை காட்டிலும் அதிக மடங்கில் இந்த முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாழ்ப்பாணம் இவ்வாறான ஒரு கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குமாக இருந்தால் இவ்வளவு விடயங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் அச்சப்படுவது போன்ற விடயங்கள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாக ஆராய்ந்தால் தனியே சுற்றுச்சூழல் மாத்திரமல்லாமல் அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் எதிர்மறையான விளைவுகள் என்று பார்த்தோமாக இருந்தால் வடக்கில் இது ஒரு பாரிய தேசிய திட்டமாக அமையும். வடக்கில் அமைகின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாக அமையும். ஆகவே அது இங்கிருந்து அரசியல் செய்பவர்களுக்கு பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்கலாம். சில தரப்புகள் அதனை ஆதரிக்கலாம். தமிழ் அரசியல் தரப்புகளை பொறுத்தவரையில் இதுக்கு ஒரு கலப்பான ஒரு ஆதரவு தான் இருக்கும். எதிர்மறையாகவும் அவர்கள் அதனை சிந்திக்கக்கூடும், எடுக்கக்கூடும். அதே போன்று நேர்மறையாகவும் அதனை எடுக்கக்கூடும். அந்த ஒரு அரசியல் சிக்கல், குழப்பம் ஒன்று இருக்கின்றது. அதைவிட
சுற்றுச்சூழல் ரீதியாக இந்த லகூன் எக்கோசிஸ்டம், அதாவது அது வந்து ஒரு கடநீர் ஏரி பிரதேசம். நான் நினைக்கின்றேன் அது யாழ்ப்பாண கடநீர் ஏரி அந்த பிராந்தியத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது மண்டைதீவு என்பது. ஆகவே அந்த உப்பாறு கடநீர் ஏரி போன்ற அந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டு அந்த இடத்தினுடைய தன்மையில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணிகள் வந்து இருக்க வேண்டும். அதற்கு பின்னர் இடம்பெறுகின்ற அந்த மெக்கானிசம், அந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்னும் பொழுது அங்கு போட்டிகளை நடத்தும் பொழுது அங்கே பயன்படுத்தப்படுகின்ற விடயங்களுக்கு ஊடாக அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. ஆகவே இவைதான் அந்த எதிர்மறையான எதிர்நோக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகளையுடைய பிரச்சனைகளாக இருக்கின்றது. இதை காட்டிலும் பலாலி விமான நிலையத்தோடு மிகப்பெரிய ஒரு தொடர்பினை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வந்து அமையும். ஆகவே பலாலி சர்வதேச விமான நிலையமாக தற்பொழுது அபிவிருத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அது இன்னமும் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை. ஆகவே பலாலி விமான நிலையத்தினுடைய துரித அபிவிருத்திக்கு இந்த மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்பது தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். பலாலி விமான நிலையத்திற்கு வருகை தருகின்ற பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எப்பொழுது இந்த கிரிக்கெட் மைதானம் முழுமையடையப்பட்டு இங்கே போட்டிகள் நடக்குமாக இருந்தால் மிக அதிக அளவிலான பயணிகள் பலாலி விமான நிலையத்திலே வந்து இறங்குவார்கள். அதுபோல இங்கே இருக்கின்ற விமான சேவைகள் புதிய பாதைகளை திறக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதற்கான பொருளாதார சாத்தியம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களால் பலாலி விமான நிலையத்தினுடைய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி என்பது துரிதப்படுத்தப்படும். ஆகவே இந்த பலாலி விமான நிலையத்தை கட்டாயமாக அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இலங்கை அரசாங்கத்திற்கு ஏற்படும். இது வந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு விமான நிலையமாக எதிர்காலத்தில் வளரும். இந்த மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அங்கே உருவாகுமாக இருந்தால். ஆகவே இந்த விடயமும் மிகவும் முக்கியமான கவனிக்கப்படத்தக்க பல விளைவுகளை ஏற்படுத்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. பெரும் மாற்றம் ஒன்றுக்கு இந்த இரண்டு விடயங்களும் செல்வாக்கு செலுத்தும். அதாவது இந்த கிரிக்கெட் மைதானமும் பலாலி விமான நிலையமும் சேர்ந்து யாழ் நகரத்தினுடைய அந்த இப்போ இருக்கின்ற அந்த பொருளாதார தன்மையை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக இந்த இரண்டு இடங்களும் மாறிப்போகும். யாழ் நகரத்தை இந்த தெற்காசியாவிலே காணப்படுகின்ற ஒரு பிராந்திய பொருளாதார மையமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த இரண்டு இடத்திற்கும் இருக்கின்றது. ஆனால் சரியாக திட்டமிடப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. சரியாக திட்டமிடப்படாவிட்டால் பலத்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். சவால்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் சீசனல் டிமாண்ட், அதாவது இங்கே வந்து போட்டிகள் நடக்கும். ஆகவே போட்டிகள் வந்து வருஷம் முழுக்களும் நடக்காது, ஒரு சீசனுக்கு தான் நடக்கும் அல்லது இடைவெளிகள் விட்டு நடக்கும். ஆகவே அந்த காலப்பகுதிகளில் தான் டிமாண்ட் இந்த விமான நிலையத்திற்கு இருக்குமாக இருந்தால் அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா போகும். அதே மாதிரி மைதானத்துக்கும் வந்து இந்த சீசனல் டிமாண்ட் மட்டும்தான் இருக்கும்னு சொன்னால் காலப்போக்கில் வந்து வருமானம் வந்து இதை டெவலப் செய்கிறதுக்கு போட்ட முதலீட்டை வந்து ஈடு செய்வதற்கு போதுமானதாக இருக்காது. ஆகவே வருமானம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொன்னால் சீசனல் டிமாண்டை வந்து நாங்கள் லாங் டேர்முக்கான டிமாண்டாக மாற்றுறதுக்குரிய திட்டங்களை வந்து இவர்கள் வகுத்திருக்க வேண்டும். அப்படி வகுக்காவிட்டால் வந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக போகும். அதே நேரம் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள், விமான நிலையம் அதே நேரம் இங்கே இருக்கிற சர்வதேச கிரிக்கெட் மைதானம் காரணமாக பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் இருக்கப்பட்டால் மக்களினுடைய எதிர்ப்பு, அதாவது யாழ்ப்பாண மக்கள் அல்லது மண்டைதீவு உள்ளூர் மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வந்தால் அதுவும் வந்து அரசியல் கொந்தளிப்புகள், குழப்ப நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது சவாலான பகுதிகளாக இருக்கின்றது. ஆகையினால் தான் நான் முதலே குறிப்பிட்டிருந்தேன், திட்டமிடல் சரியாக இல்லையாக இருந்தால் இந்த மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டம் என்பது கடைசியில் மத்தள விமான நிலையம் மாதிரியான ஒரு திட்டமாக மாறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே சரியான திட்டமிடல் என்பது இங்கே மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே முடிவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சரியான திட்டமிடல் இருக்க வேண்டும். அதே நேரம் உள்ளூர் மக்களினுடைய ஆதரவு மிக மிக முக்கியம். அவர்களுடைய ஒப்புதல் இருக்க வேண்டும். அதே நேரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுவும் வந்து கணிசமான அளவு செல்வாக்கு செலுத்தும். அது ஒரு லகூன் ஏரியா. ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கட்டுமான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வார்களாக இருந்தால் இது வந்து ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமையும். அரசியல் நோக்கத்துக்காக இதை செய்வினமாக இருந்தால்
பொருளாதார பலன்கள் வந்து மிக மிக குறைவடைந்து கடைசியில் இது மத்தள மாதிரி தான் போகும். அதே நேரம் சமூக எதிர்ப்புகளையும் அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக மாறிப்போகும். ஆகவே சரியான திட்டமிடலோடு மக்களினுடைய ஆதரவோடு சூழலை பாதுகாக்கின்ற வகையில் இது அமையுமாக இருந்தால் யாழ்ப்பாண நகரத்தை தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய பொருளாதார பலம் வாய்ந்த ஒரு மையமாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இந்த காணொளியை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.